Welcome students. In the video la paaka poradhu 10th standard exercise 1.4 la 7th problem and 8th problem paaka porom. For 7th problem, in each of the following cases state whether the function is bijective or not. Justify your answer. Two subdivision kuduthirukanga. Kuduthirukka subdivision bijective ah illaya appdin solittu kandupidichu adu justify பண்ண சொல்லிருக்காங்க. justifyனா அதை நிரூபிக்க சொல்லிருக்காங்க. சோ ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் பாப்போம். ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் என்ன கொடுத்திருக்காங்கன்னா f ன்றது மேப்பிங் from r to r defined by f of x equal to 2x plus 1 அப்படின்ற ஒரு கண்டிஷன் கொடுத்திருக்காங்க. கொடுத்திருக்க மேப்பிங்க ஃபர்ஸ்ட் எழுதிக்கோங்க. f is mapping from r to r. இங்க r ன்றது ரியல் நம்பர்ஸ். ரியல் நம்பர்ஸ் எப்படி இருக்கும் பாத்தீங்கன்னா நேச்சுரல் நம்பர்ஸ், ஹோல் நம்பர், இன்டிஜர், ரேஷனல் நம்பர் அண்ட் இரேஷனல் நம்பர்ஸ் இதெல்லாம் சேர்ந்ததுதான் ரியல் நம்பர்ஸ் சொல்லுவாங்க. சோ அதனால நம்மளாவே ரியல் நம்பர்ஸ் கொஞ்சம் அஷ்யூம் பண்ணிக்கலாம். என்ன நம்பர் எடுத்துக்கலாம் பாத்தீங்கன்னா -2, -1, 0, 1, 2 இந்த மாதிரி ஏதாவது ஒரு நம்பர் எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் டயக்ராம் போட்டுக்கிறேன். டொமைன்ல இருக்க ரியல் நம்பர்ஸ் எக்ஸ் எழுதிருக்கோம். எக்ஸ் வேல்யூஸ் எடுத்து எழுதிப்போம். -2, -1, 0, 1, 2 இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். இந்த சைடு இருக்கிற ரியல் நம்பர் f of x. இதோட வேல்யூஸ் எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா அதேதான் -2, -1, 0, 1, 2 எக்ஸெட்ரா போயிட்டே இருக்கும். நெக்ஸ்ட் இந்த x ஓட வேல்யூவை f of x ல சப்ஸ்டிட்யூட் பண்ணுவோம். x equal to first -2 அப்படின்னு சொல்லி எடுத்தா என்ன வரும்னா f of -2 equal to 2 into -2 plus 1. 2 2s are 4. Plus into minus -4 plus 1 equal to -3. Next x is equal to -1 substitute பண்ணா f of -1 equal to 2 into -1 plus 1 equal to -2 plus 1 equal to -2 plus 1 -1. நம்ம மேப்பிங் போட்டுடலாம் கையோட. -2க்கு போடும்பொழுது -3 கிடைக்குது. -2 to -3 இந்த இடத்துல -3 இருக்குமா? ரியல் நம்பர்ஸ் இந்த சைடு எக்ஸெட்ரா. சோ இந்த டொமைன்ல -3 இருக்கும். சோ 2ல இருந்து -3க்கு மேப் ஆகுது. நெக்ஸ்ட் -1 எடுக்கும் பொழுது -1 நமக்கு கிடைக்குது. அடுத்து x equal to 0 போடும் பொழுது f of 0 equal to 2 into 0 plus 1. 2 into 0, 0 plus 1 equal to 1. இப்ப 0 எடுக்கும் பொழுது 1 நமக்கு கிடைக்குது. 1க்கு மேப் ஆகுது. நெக்ஸ்ட் அதே போல f of 1 equal to போடும்போது 2 into 1 plus 1, so 3 வரும். இப்போ 1 எடுக்கும் பொழுது 3. 1 2 இந்த இடத்துல 3 இருக்குமா? 1 2 3. நெக்ஸ்ட் 2 போட்டோம்னா f of 2 equal to 2 into 2 plus 1. 2 2s are 4. 4 plus 1 என்ன வரும்? 5. சோ இங்க 2 இருக்கும் பொழுது இந்த இடத்துல நமக்கு 5 இருக்கும். சோ 2 to 5. இதே மாதிரி நம்ம கண்டினியூஸா போட்டுட்டே போலாம். இப்ப இது பைஜெக்டிவா இல்லையான்னு கேட்டிருக்காங்க. பைஜெக்டிவ்னா என்னன்னா 1 to 1 சாட்டிஸ்ஃபை ஆகணும் அண்ட் ஆன் டு ஃபங்க்ஷன் இது ரெண்டுமே சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா தான் அதை பைஜெக்டிவ்னு சொல்லுவோம். இப்ப நம்ம கண்டுபிடிச்ச டயக்ராம்ல இருந்து இது 1 to 1 சாட்டிஸ்ஃபை பண்ணுதா அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் பார்ப்போம். 1 to 1 என்ன? டிஃப்ரெண்ட் எலமெண்ட்ஸ் இமேஜோட மேப் ஆயிருக்கான்னு பாருங்க. அப்படி ஆகியிருந்தாதான் அது 1 to 1. ஒரு எலமெண்டோட மட்டும் தான் மேப் ஆயிருக்கு. சோ இது 1 to 1 ஃபங்க்ஷன். So இது எப்படி எழுதலாம் பாத்தீங்கன்னா different element in domain has different image in codomain. So it is 1 to 1 function. நெக்ஸ்ட் அதே போல இதை ஆன் டு சாட்டிஸ்ஃபை பண்ணுதான்னு பார்ப்போம். ஆன் டுனா என்னன்னா எல்லா இமேஜுக்குமே கண்டிப்பா ஒரு ப்ரீ இமேஜ் இருக்கும். இப்ப பாருங்களேன், இந்த 5க்கு 2ன்ற இமேஜ் இருக்கு, 3க்கு 1ன்ற இமேஜ் இருக்கு, இந்த இடத்துல 2 இருக்கு. ஆனா இதுக்கு இமேஜ் இல்லைன்னு நீங்க பார்க்க கூடாது. கண்டிப்பா நம்ம ஏதோ ஒரு வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டே போனோம்னா கண்டிப்பா ஏதோ ஒரு ரியல் நம்பர் கிடைக்கும். இப்ப 2 சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது நமக்கு 5 கிடைச்சது இல்ல, அந்த மாதிரி ஏதோ ஒரு நம்பர் சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது கண்டிப்பா இது கிடைக்கும். அதனால எல்லா இமேஜுக்குமே கண்டிப்பா உங்களுக்கு ப்ரீ இமேஜ் கிடைச்சிரும். சோ இது ஆன் டு சாட்டிஸ்ஃபை பண்றதால இந்த கண்டிஷன் எப்படி எழுதலாம்னா எவ்ரி எலமெண்ட் இன் கோடோமைன் ஹாஸ் ப்ரீ இமேஜ். எல்லா எலமெண்ட்டுக்குமே ஒரு ப்ரீ இமேஜ் இருக்கு. சோ இட் இஸ் a ஆன் டு ஃபங்க்ஷன். இப்ப இந்த ஃபங்க்ஷன் 1 to 1 and on to சாட்டிஸ்ஃபை பண்றதால இட் இஸ் a bijective. It is bijective function.
நெக்ஸ்ட் செகண்ட் சப்டிவிஷன் சேம் அதே ஃபங்க்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. எஃப்ன்றது மேப்பிங் ஃப்ரம் ஆர் டு ஆர், ரெண்டு பக்கமே ரியல் நம்பர்ஸ் தான் இருக்கு. கொடுத்துருக்க கண்டிஷன் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 3 minus 4x squared. சோ ரியல் நம்பர்ஸ்ன்றதால நம்மளே ஒரு 4 நம்பர்ஸ் ஏதாவது ஒண்ணு அஷ்யூம் பண்ணிக்கலாம். என்னென்னா நான் இங்க எடுக்கிறேன்னா -1 0 1 2 எக்ஸெட்ரா இந்த மாதிரி ஏதாவது ஒரு 4 நம்பர்ஸ் 4ல இருந்து 5 நம்பர்ஸ் வரைக்கும் நம்ம எடுத்துக்கலாம். சோ இப்ப மேப்பிங் பண்றதுக்கு டயக்ராம் போட்டு வச்சிடலாம். ஃபர்ஸ்ட் டொமைன்லயும் ஆர் இருக்கு, கோ டொமைன்லயும் ரியல் நம்பர்ஸ் ஆர் தான் இருக்கு. இதை நான் எக்ஸ்ன்னு எடுக்கும்போது இந்த சைடு வந்து ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ் இருக்கும். சோ ஃபர்ஸ்ட் ரியல் நம்பர்ஸ் இங்க என்ன இருக்கு, -1 0 1 2 நம்ம எடுத்திருக்கோம். இந்த சைடு -1 0 1 2. இப்ப எக்ஸ்ன்ற எலமெண்ட் இது இந்த கண்டிஷன்ல சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கலாம். சோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு -1 ஃபர்ஸ்ட் சப்ஸ்டியூட் பண்ணலாம். அப்ப f of -1 equal to 3 into -4 into -1 the whole square. So 3 minus 4 into -1 square பண்ணோம்னா plus ஆகிரும். So 1. இந்த இடத்துல -1ன்றது ஆன்சர். -1 எடுக்கும்போது என்ன வருதுன்னா உங்களுக்கு மேப்பிங் -1 வருது. So -1 to -1. Next x is equal to 0 எடுப்போம். 0 எடுக்கும்பொழுது f of 0 equal to 3 into direct இதில் நான் 4 into 0 போடுறேன். 0 multiply with any number 0 ஆயிரும். So 3 minus 0 equal to 3 வரும். 0 எடுக்கும்பொழுது உங்களுக்கு 3 கிடைக்குது. 0 to இந்த இடத்துல 3 இருக்குமா, 0 to 3. Next x is equal to 1 போடும்போது f of 1 equal to 3 minus இந்த கண்டிஷன்ல சப்ஸ்டியூட் பண்றோம். 3 minus 4x square. 3 minus 4 into 1 the whole square. என்ன வரும், 3 minus 4 தான் வரும். 3 minus 4 இதை மைனஸ் பண்ணும்போது 1 கிடைக்கும். கிரேட்டர் நம்பர் சைன், 4ன்றது கிரேட்டர் நம்பருக்கு மைனஸ் சைன் இருக்கிறதால -1 போட்டிருக்கேன். சோ 1 எடுக்கும்பொழுது நமக்கு என்ன கிடைக்குதுன்னா -1 கிடைக்குது. சோ 1 to -1. நெக்ஸ்ட் f of 2 எடுப்போம். f of 2 எடுக்கும் பொழுது 3 minus 4 into 2. 3 minus 4 2s are 8. So minus 5 வரும். So 2 எடுக்கும் பொழுது 2 to 5 இந்த இடத்துல ஒரு -5. இப்ப இந்த மேப்பிங்ல பாருங்க -1ன்ற எலமெண்ட்டும் 1ன்ற எலமெண்ட் ரெண்டுமே ஒரே பிளேஸ்க்கு போயிருக்கு. -1ன்ற பிளேஸ்க்கு போயிருக்கு. 1 to 1 ஃபங்க்ஷன்னா இந்த மாதிரி இருக்க கூடாது. 1 to 1னா டிஃபரெண்ட் எலமெண்டோட தான் மேப் ஆயிருக்கணும். ஆனா இந்த இடத்துல -1ம் 1ம் ஒரே எலமெண்டோட மேப் ஆயிருக்கு. சோ இட் இஸ் நாட் 1 to 1 ஃபங்க்ஷன். அதனால இட் இஸ் நாட் அ பைஜெக்டிவ். ஏன்னா பைஜெக்டிவ்னா நமக்கு 1 to 1ம் ஆன் டு ரெண்டுமே சாட்டிஸ்ஃபை பண்ணிருக்கணும். இந்த இடத்துல 1 to 1 சாட்டிஸ்ஃபை பண்ணல அப்படின்றதால இது பைஜெக்டிவும் கிடையாது அப்படின்னு சொல்லி நம்ம ப்ரூஃப் பண்ணிடலாம். Next 8th problem. இதுல a and b ன்ற 2 செட் கொடுத்திருக்காங்க. If the function a to b defined by f of x equal to ax plus b. இந்த கண்டிஷன் எப்படி இருக்குன்னு சொல்றாங்கன்னா on to ஃபங்க்ஷனா இருக்கு. என்ன கண்டிஷன், f of x equal to ax plus b. Find a and b. முன்னாடி பார்த்த கண்டிஷன்ல இந்த இடத்துல கண்டிப்பா ஏதோ ஒரு நம்பர் கொடுத்திருப்பாங்க. ஆனா இதுல பாத்தீங்கன்னா நம்பர்ஸ் கொடுக்கல. அதுக்கு பதிலா a ஓட வேல்யூ அண்ட் b ஓட வேல்யூ ஃபைண்ட் பண்ண சொல்லிருக்காங்க. மேப்பிங் எப்படி போகுதுன்னா fன்றது மேப்பிங் ஃப்ரம் a to b யா இருக்கு. இப்போ ஆன் டு ஃபங்க்ஷன் அப்படின்றதால இப்ப இந்த a செட் இங்க எழுதிக்கிறேன் பாருங்க. a செட் அண்ட் b செட். a செட்ல இருக்க எலமெண்ட் -1, b செட்ல இருக்க எலமெண்ட் 0 2. இப்ப இது ஆன் டு ஃபங்க்ஷன்னா என்ன, எல்லா இமேஜுக்குமே கண்டிப்பா ஒரு ப்ரீ இமேஜ் இருக்கும். 0ன்ற இமேஜுக்கு -1ன்றது ப்ரீ இமேஜா இருக்கும். 2ன்ற இமேஜுக்கு -1ன்றது ப்ரீ இமேஜா இருக்கும். சோ ஆன் டு ஃபங்க்ஷன் இதுதான் சாட்டிஸ்ஃபை ஆகுது. அதாவது இந்த கண்டிஷன்ல நீங்க -1 சப்ஸ்டியூட் பண்ணும்பொழுது உங்களுக்கு 0ன்ற ஆன்சர் கிடைக்கும்னு சொல்றாங்க. 1 சப்ஸ்டியூட் பண்ணும்பொழுது 2ன்ற ஆன்சர் கிடைக்கும். இப்ப பாருங்க, இப்ப இந்த கொடுத்திருக்கலாம் இந்த கண்டிஷன் எடுத்து எழுதிக்கிட்டேன். இதுல f of x ஓட வேல்யூ ஃபர்ஸ்ட் இது நான் எடுத்துக்கிறேன். இதுதானே x ஓட வேல்யூ எப்போது நம்ம சொல்லுவோம். இது வந்து f of x. இப்ப x ஓட வேல்யூ -1 நம்ம எடுக்கும் பொழுது இந்த கண்டிஷன்ல சப்ஸ்டியூட் பண்றேன். a into -1 plus b equal to என்ன ஆன்சர் கிடைக்கும்னா 0ன்ற ஆன்சர் கிடைக்கும்னு சொல்றாங்க இதுல சப்ஸ்டியூட் பண்ணும்போது. ஓகேவா? இப்ப
a into -1 minus a plus b equal to 0. இது வந்து நம்ம a ஓட வேல்யூ b ஓட வேல்யூ கண்டுபிடிக்கணும். அதுக்காக இத ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் நான் எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் பாருங்க, f of 1 சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். f of 1 சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது நமக்கு 2ன்ற ஆன்சர் கிடைக்கும். சோ a into இங்க x க்கு பதிலா 1 plus b equal to 2ன்ற ஆன்சர் கிடைக்கும். சோ a into 1 a plus b equal to 2. இது வந்து செகண்ட் ஈக்குவேஷன். இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் அண்ட் செகண்ட் ஈக்குவேஷன்ல இருந்து a ஓட வேல்யூ b ஓட வேல்யூ கண்டுபிடிக்க போறோம். சோ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனையும் செகண்ட் ஈக்குவேஷனையும் நம்ம ஆட் பண்ணலாம் எலிமினேஷன் மெத்தட் யூஸ் பண்ணி. அது எப்படின்னு பாத்தீங்கன்னா ஆட் ஈக்குவேஷன் 1 அண்ட் ஈக்குவேஷன் 2. சோ ஈக்குவேஷன் 1 என்ன minus a plus b equal to 0. செகண்ட் ஈக்குவேஷன் a plus b equal to 2. இப்ப இங்க மைனஸ் a இருக்கு, இங்க பிளஸ் a இருக்கு, இது கேன்சல் பண்ணிடலாமா 0 வரும். 1a இங்க ஒரு b இருக்கு, இங்க ஒரு b இருக்கு. சோ 2b equal to 0 plus 2 என்ன ஆயிரும் 2 ஆயிரும். நமக்கு b ஓட வேல்யூ ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சலாம். b equal to 2 மல்டிப்ளிகேஷன்ல இருக்கு 2 ஈக்குவல் டுக்கு இந்த பக்கம் வரும்போது டிவைடட் பை 2 ஆயிரும். சோ 1 2s are 2 1 2s are 2 b equal to 1 என்ற ஆன்சர் கிடைக்கும். நெக்ஸ்ட் இந்த b equal to 1 ஈக்குவேஷன் ஏதாவது ஒரு ஈக்குவேஷன் 1 or 2 எதுலயா சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாம். நம்ம 2ல சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாம். ஏன்னா இங்க பிளஸ் இருக்குல்ல, அதனால ஈஸியா இருக்கும்ன்றதால நான் 2ல சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கிறேன். சப்ஸ்டிட்யூட் b equal to 1 in equation 2. equation 2ல சப்ஸ்டிட்யூட் பண்றோம். a plus b equal to 2. b ஓட வேல்யூ என்ன நம்ம கண்டுபிடிச்சோம் 1 equal to 2. so a equal to 2 plus 1 equal to இந்த பக்கம் வரும்போது minus 1. therefore a equal to என்ன கிடைக்கும்னா 2 minus 1 1 ஆகும். so b ஓட வேல்யூ 1 and a ஓட வேல்யூ 1. இந்த 2 sums உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வேற ஏதாவது ப்ராப்ளம்ஸ்ல டவுட் இல்ல வேற ஏதாவது எக்ஸசைஸ் சால்வ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.